இந்த ஒரு மைக் பிடிச்சு நம்ம பேசும்போது ஒரு பயம், ஒரு ஃபியர். அந்த பயம் வந்து நான் கேள்வி கேட்கறதுனால வருதா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறதுனால வருதா? சொல்லுங்க. நான் வந்து உங்களை கேள்வி கேட்கறதுனால உனக்கு கூச்சம் இருக்கா இல்ல பயமும் கூச்சமும் நார்மலாவே உனக்குள்ள இருக்கிறதுனால வருதா? என்னப்பா அது விட்டுருங்க. என் கேள்வி ரொம்ப ஷார்ப். தம்பி எரிப்பாமா, ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் இது. உங்க வாழ்க்கைய திருப்பி போடுற இல்ல உங்க வாழ்க்கையில தேவைப்படுறவங்க தெரியல, நம்ம எல்லாருக்குமா இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு இதை நீங்க சரியா காமிச்சீங்கன்னா, இந்த டைமை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா, this will be the turning point in your life. இது உங்க வாழ்க்கையை திருப்பி போடுற ஒரு வரலாற்று நிமிஷமா மாறும். ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு திங்கிங்குள்ள நான் கொண்டு வரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புதுசா எதையும் கற்றுக் கொடுக்க வரல, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை கண்டறியறதுக்கு நான் உதவி செய்யறேன். அப்படிதானப்பா? சரியா? அப்போ நான் கேட்கிற கேள்வி, அக்கா உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு பயமா இருக்கா? சரி, இப்ப என்ன ஒருத்தவங்க கோபப்படுத்துறாங்க, சரியாமா? கோபம். இப்ப உங்க பேர் என்னம்மா? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த உங்க பேர் என்னையா? உங்க பேர் சிவகுமார். சிவகுமார் வந்து ஸ்ரீகாந்த திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிவகுமார் திட்டுறனால ஸ்ரீகாந்துக்கு கோபம் வருதா இல்ல ஸ்ரீகாந்துக்குள்ள கோபம் இருக்கிறனால கோபம் வருதா? பதில் தெரியல. வேற யாராவது? மற்றவங்க நம்மளை திட்டுறனால நமக்கு கோபம் வருதா இல்ல கோபம் நமக்குள்ள இருக்கிறனால வருதா? ஸ்ரீகாந்த்குள்ள இருக்கிற கோபத்தை சிவகுமார் வந்து ட்ரிகர் பண்றாங்க, தூண்டி விடுறாங்க, சும்மா அப்படி குத்தி விடுறாங்க. இப்ப எனக்குள்ள அன்பும் நிதானமும் பொறுமையும் தைரியமும் இருந்துச்சுன்னா யாரு என்ன குத்தினாலும் எது வரும்? அன்புதான் வரும். தெரியல, நான் ஏக்கமின்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதே கெப்தியா? சரிங்க டாக்டர் சார் எழுதினாரா சார்? அப்புறம் வெரி சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு சேர்ல போயிட்டு பணக்காரரா உட்காரணும், மரியாதையோடு இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை. இந்த இடத்துல வந்து நம்ம உட்காரணும் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு நம்மளால முடிஞ்சிச்சா அப்படின்னா முடியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த கம்பெனிக்கு ஒண்ணுமே ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட நான் பேசுறேன். தம்பி என்ன ஆகணும் அப்படின்னா, அக்கா நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு இந்த கம்பெனியில HR மேனேஜர் ஆவேன், எனக்கு வந்து மாசம் 1 லட்சம் சம்பளம் கிடைக்கும், நான் வந்து எனக்கு இதுல வந்து EMI போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கிறேன், ஆல்ரெடி எங்க அப்பா அம்மா வீடு வாங்கியிருக்காங்க, ஆனால் நான் வந்து HR ஆன பிறகு எனக்கு இந்த ஐடியாவில் வீடு கட்டுறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், வீடு பிளான் பார்க்கணும். அவன் எந்த கிளாஸ்? அப்ப அந்த சின்ன வயசுலயே அவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் என்னன்னா, இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இது எங்க அப்பா அம்மா டேஸ்ட் கட்டி வச்சிருக்காங்க, அப்ப நான் சம்பாதிச்சு என் டேஸ்ட்டுக்கு நான் வீடு கட்டணும், அதுக்கு நான் இன்ஜினியர் ஆகணும். என்ன இன்ஜினியர்? ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஆகணும், அதுல குறிப்பா நான் HR ஆகணும். அப்ப ஆர்கிடெக்ட் கம்பெனியில நான் HR போனா எனக்கு நிறைய ஆர்கிடெக்டோட கான்டாக்ட் கிடைக்கும், அவங்க இருக்கிற எல்லா டிசைனையும் நான் கலெக்ட் பண்ணி எனக்கான ஒரு டிசைன் இப்ப நான் உருவாக்கி வச்சிருக்கேன்ல, அது கூட நான் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி இப்படி ஒரு வீடை கட்டுவேன் அப்படின்னு சொல்ற பையனுக்கு எந்த கிளாஸ்ல? 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 14 வயசு பையன். அந்த பையன் அப்படி பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்? அந்த நாலேஜ் அவனுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி எழுதுற சார் வந்து நாலேஜ்? யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம். யார் சொல்லி கொடுத்துருப்பாரா? அவங்க அம்மா அப்பா இல்லை டீச்சர் சொல்லிருக்கணும், 2 பேர் தான் இல்லையா? அவங்க அம்மா அப்பா வந்து ஏதோ எங்க டேஸ்ட் வீடு கட்டிட்டோம், நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு
ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல போய் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக நம்மளுடைய குழந்தைகளுடைய முதல் டீச்சர் யாருன்னா பெத்தவங்க தான். பெத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். பெத்தவங்க நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதை டீச்சர்ஸ் வளர்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையை ஆசிரியர் எப்படி வளர்க்க முடியும்? ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியும். இப்ப சம்பளம் போட்டு கீழே உட்கார்ந்து நீட்டா சாப்பிட்டு நம்ம பாப்பா வீட்டில் பழகிருந்தாங்கன்னா ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். வீட்லயே அப்படின்னு வளர்ந்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைய டீச்சர்ஸ் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது, நடிப்பாங்க அந்த குழந்தைங்க டீச்சர்ஸ். அப்ப இதுல பெற்றோர் இருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம், ரெண்டு பேரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெற்றோருடைய பொறுப்பு, நான் எப்பேற்பட்ட ஆசிரியரா என் குழந்தைக்கு இருக்கிறேன், என்ன ஒழுக்கத்தை சொல்லித்தரேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய கனவை ஃபிக்ஸ் பண்ணி நான் எப்படி என்ன இந்த சேர்ல போய் உட்கார வைக்க போறேன், அப்பேற்பட்ட பொறுப்பு இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைத்து தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் தேவைப்படுது. கரெக்டானப்பா? அப்ப இந்த மாதிரி போய் உட்கார்றதுக்கு ஒரு காலத்துல முடிஞ்சிச்சா அப்படின்னா முடியல. எஸ்சி படிக்க கூடாது, படிச்சா நாக்கு இழுத்து வச்சு அறுக்கணும், படிக்கிறத கேட்டா காதுல ஈரத்த காய்ச்சி ஊத்தணும், எஸ்சி யாரும் சொத்து வச்சிருக்க கூடாது, அப்படி சொத்து வச்சிருந்தா நாய் கழுத பள்ளி இதுதான் உங்க சொத்து. எஸ்சி ஆண்கள் யாரும் கோவலம் தான் கட்டணும், ஜட்டி போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. எஸ்சி பெண்கள் ஒரு சில மாவட்டங்கள், குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஜாக்கெட் போடக்கூடாது, மார்புக்கு வரி கட்டணும், அதுக்கு பேர் முளை வரி. பெரிய மார்பா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி காசு கட்டணும், சின்ன மாறா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி காசு கட்டணும். ஒரு பெண்ணு எனக்கு மார்பு இருக்குன்ற காரணத்தினால நீ என்கிட்ட வரி கேட்கிற, அப்படின்னா எனக்கு மார்பே வேண்டாம் அப்படின்னு மார்பை அறுத்து கொடுத்த ஒரு வரலாற்றுடைய சொந்தக்காரங்க தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அந்த கோர்ட் ஆஃப் திருவாங்கூர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, இனிமே கீழ்ஜாதி பெண்கள் வந்து ஜாக்கெட் போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கீழ்ஜாதி பெண்களா இருக்கிற நாம யாரும் ஜாக்கெட் கூட போட முடியாது. ஒரு கேஸை வந்து டாக்டர் அம்பேத்கர் வாதாடுறாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, இனிமேல் என் மக்களுக்கு நீ சாணி கொடுக்க கூடாது, கூலியா காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் வாதாடுறாங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம வேலைக்கு போனா நமக்கு வந்து கூலி கொடுக்க மாட்டாங்க, மாடு வந்து வயல்ல மேய்ச்சிருக்கும் இல்லையா, அந்த நெல்லெல்லாம் சாப்பிட்டுருக்கோம்ல, அந்த சாணிலாம் கொடுப்பாங்க. அந்த சாணியை எடுத்துட்டு வந்து அதை தண்ணியில போட்டு அலசி அந்த நெல்லை எடுத்து அதை காய வச்சு அதை உரங்க போட்டு குத்தி அதை மாவாக்கினா ரொட்டி சுட்டு சாப்பிட்ற ஒரு காலகட்டத்தில் எனக்கு சாணி வேணும்டா, என் மக்களுக்கு காசு வேணும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் வாதாடி ஒரு கேஸை ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை டாக்டர் அம்பேத்கர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு உண்மையில இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் துப்புரவு பணி செய்யற பெரும்பான்மையான ஜாதி யாரா இருக்கிறா? நம்ம கம்யூனிட்டியா தான் இருக்கிறாங்க. அதுல யாரும் வந்து ஓசி வரவே இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி கக்கூஸ் கழுவணும், ஒரு குறிப்பிட்ட ஜாதி துப்புரவு வேலை செய்யணும் அப்படின்றது அவங்க குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தனாலயா இல்ல அவங்க மீது திணிக்கப்பட்டிருக்கிற சாபமா? அது சாபம், அது ஒரு சிஸ்டம். அப்ப என்னன்னா நம்ம நாட்டுல வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டமான ஒரு மக்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க யாரும் சமம் கிடையாது, இங்க யாரும் சமம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க இதை பத்தி நிறைய தேடுங்க, படிக்கணும் விருப்பம் இருக்கிற தமிழ் மட்டும். இப்ப இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குல்லப்பா, இந்த நாட்டுல இப்ப இங்க உட்கார்ந்துருக்கிற பெரும்பான்மையா பேர், இப்போ சில பேர் பிசி இருக்கலாம், சில பேர் எம்பிசி இருக்கலாம், இல்லை சில பேர் எஸ்சி எஸ்டி இருக்கலாம். இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி ஒரு எஸ்சி தம்பி போகும்போது, ஐயோ சார் பாருங்க சார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க அவர் பறையுங்க, அவர் அறிந்துங்க, அவர் தேவேந்திர அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம கிட்ட வணக்கம் வச்சா கூட அப்படி சொல்லிட்டு பத்தியாடா இதுக்கு வந்து கேள பத்தியாடி நம்ம வீட்டில் வெட்டி அடிச்சுட்டு இருந்தா அவங்க தாத்த, இது சூவா பாரு கவலை
எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டோரி சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கும்போது இங்க ஜாதியே இல்லை, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் 1927ல ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன், புரட்சி வெறி புரட்சியும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இந்த வரலாறை கொண்டு வராங்க. இப்போ நம்ம வந்து எப்பவுமே ஒரு வரலாறு படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புலி இருக்குல்ல, புலிக்கு மேல மனுஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குமா? இருக்கும். அப்ப புலி போய் கேட்டாங்களா, புலி உன் மேல ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ புலி சொல்லிச்சான், லூசு, இதை நான் வரையலடா. யார் வரைஞ்சது? மனுஷன் வரைஞ்சனால அவன் எங்க இருக்கிறான்? மேல இருக்கிறான். நான் இந்த படத்தை வரைஞ்சிருந்தேனா, இவன் நம்ம வாயில தான் மனுஷன் இருந்திருக்கணும். ஸோ நமக்கான வரலாறை மற்றவர்கள் எழுதுனாலதான் நம்ம கிட்ட கொண்டு வரல. நமக்கான வரலாறை டாக்டர் அம்பேத்கர் எழுதின பிறகு நாம் அதை படிக்கல. கரெக்டான? இப்போ டாக்டர் அம்பேத்கர் வந்து அப்போ ஆங்கிலத்தில் எழுதினாங்க. இப்போ கூட படிக்கிறவங்க இருக்கிறவங்க கேட்டுருக்காங்க, என்ன டாக்டர் அம்பேத்கர், உங்க மக்கள் யாரும் படிக்கவே இல்லையே, நீங்க போய் வந்து ஆங்கிலத்துல எழுதி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஐயோ, நான் இந்த தலைமுறைக்கு எழுதுறேங்க, நான் அடுத்த தலைமுறைக்காக எழுதுறேன் அப்படின்னு எழுதின புத்தகத்தை படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ நம்ம ஒரு புக்கை படிக்கிறதுக்கு என்ன சமம்னா, அவங்க நம்ம புக்கு மூலமா நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த புத்தகத்தின் நம்ம கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அப்படியே பாபாசாஹிப் சொன்ன ஒரு பெரிய கதைகளை நான் சும்மா ஒரு குட்டி ஸ்டோரியா நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வேற ஒரு இடத்துல, நான் அப்புறமா சொல்றேன், அதில் கூட நீங்க கலந்துக்கலாம் டீப்பா. இது வந்து ஒரு கிளையர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாடு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க வந்து ஒரு கூட்ட மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா குழுக்களா இருக்கிறாங்க. அந்த குழுக்கள் ஒட்டுமொத்த குழு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு நாகர்கள் பேரு. என்ன பேரு? நாகர்கள் பேரு. இந்த டைம்ல வெளியில இருந்து ஒரு குரூப் உள்ள வருது, அவங்க ஆரியர்கள். இப்ப வெளியில இருந்து வரவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் உறவு வருமா, சண்டை வரும், நார்மலாவே சண்டை வரும். இப்ப இங்க இருக்கிற மக்கள் ஒற்றுமையோடு, ரொம்ப ஆண் பெண் வேற்றுமை இல்லாம, ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு அந்த மாதிரி வாழும்போது, வெளியிலிருந்து வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கி ஒருத்தரும் சண்டை போட்டு பிரிச்ச பிறகு அங்க ஒரு நதி இருக்கும். அந்த நதியை உடைச்சு விட்டு இந்த என்டையர் ஸ்பேஸ வந்து அவங்க எடுத்துக்கொள்றாங்க, ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அப்ப ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்கன்னா, நாங்க உங்களை விட அறிவாளிகளா, நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த ஒற்றுமை இல்ல, ஒற்றுமை இல்லைன்னு அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பெரிய வருமானங்கள் ஆயிடுறாங்க. இந்த ஒற்றுமை சிதைஞ்சனால இவங்க சின்ன குரூப் ஆகி அவன் என்ன சொல்றான், நான் சொல்றதாண்டா கேட்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேரு வர்ணாசிரம தர்மம்னு பேரு. அவன் வந்து ஒரு 4 படிநிலையை உருவாக்குறான். நான் தான் கடவுளுக்கு அடுத்தபடியான ஆளு, பார்ப்பனர்கள் எங்களுடைய பேரு, நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நாங்க அறிவுக்கு சொந்தக்காரங்க, நாங்க கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, ஒரு குரூப் போயிருக்கும் இல்லையா, ஐயா எப்படி எங்களே உங்க கூட சேர்த்து போவா அப்படின்னு. அதுல ஒரு டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தலையிலிருந்து பிறந்தோம், ஒரு டீம் வந்து நீ கடவுளுடைய தோல்ல இருந்து பிறந்தடா, நீ இந்த நாட்டை ஆட்சி செய்ய, ஆனா படிக்கக்கூடாது, நீ நிலம் வச்சுக்கலாம் ஆனா படிக்கக்கூடாது. அடுத்த ஒரு டீம் என்ன சொல்றாங்க, நீ கடவுளுடைய தொடையில இருந்து பிறந்த, நீ வந்து வியாபாரம் பண்ணு, நீ வைசியர், ஆனா நீ நிலமும் வச்சுக்க கூடாது, நீ படிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு டீம் என்ன சொல்றாங்க, இதுல ஒருத்தர் என்ன பண்றாங்க, இப்ப புள்ள தலையில இருந்து பிறக்கும், காலில இருந்து பிறக்கும், தொடையில இருந்து பிறக்கும், இது சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறாங்க. அவங்கள என்ன பண்றாங்க, நீ இந்த உடம்புல பிறக்கலடா, நீ சண்டாளன், நீ அவர்னர் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டத்தை எதிர்த்தவங்களுக்கும் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி
இருக்கும் வரலாறு முழுக்க ஒரு யுத்தம் நடந்துட்டே இருக்கு. இந்த சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு பேரு வர்ணாஸ், சிஸ்டத்தை எதிர்க்கிறவங்களுக்கு பேரு அவர்ணாஸ், அவர்ணர்கள். இவங்க வர்ணர்கள். இப்ப இவங்க எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பார்ப்பனர், சத்திரியர், வைசியர் இன்னைக்கு இருக்கிற ஓசி, சூத்திரர் சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிற பிசி, எம்பிசி. இதை ஒட்டுமொத்தமான வாழ்க்கையில எதிர்த்தவங்க எஸ்சி, எஸ்டி. இப்படிதான் இந்தியாவில் இந்த வர்ண சிஸ்டம் கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்ப இத உலகத்துல முதல் தப்புன்னு சொன்னது யாரு அப்படின்னா புத்தர். புத்தா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவர் ஒரு பெரிய ராஜாவோட பையன். அப்ப அவருக்கு என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இந்த மனிதர்கள் ஒரு செல்ஃபுக்காக என்னுடையது, என் ஜாதி தான் பெருசு, என் மதம் தான் பெருசு, என்னுடையது பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஒரு சின்ன ஒரு வரலாறு போடல. நான் ஏன் டாக்டர் அம்பேத்கர் பார்வையிலிருந்து நம்ம வரலாறு பார்க்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னா, இப்போ புத்தர் சாமியார் ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம படப்புத்தகத்துல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புத்தா வயசானவங்களை பார்த்தாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்தாங்க, புத்தர் அப்படியே சன்னியாசி ஆயிட்டாரு, பொண்டாட்டிலாம் விட்டுட்டு, அப்படி கிடையாது. அப்படி வரலாறு போய் அங்க 2 குழுக்கு நடுவில் சண்டை நடக்குது, 2 குரூப்புக்கு நடுவில். எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா இந்த தண்ணியை நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. புத்தர் என்ன கேட்கிறாரு, தண்ணி யாருடையது? 2 குரூப் புரியுதா? பொதுவானதா? அப்ப பொதுவான தண்ணி மேல நம்ம நினைச்சு கூடாதுங்க, உரிமை கொண்டாடக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த குரூப் என்ன பண்ணுது, புத்தர் சார்ந்து இருக்கிற குரூப் என்ன பண்ணுது, டேய் நீ ராஜாவோட பையனா இருந்தா கூட சங்க விதியை மீறக்கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ நீ அதை கேட்கணும், அதை நீ கேட்கறதுனால உன்னை கொண்டுருவோம், உங்க அப்பா அம்மா சொத்தை பறிமுதல் பண்ணிடுவோம், இல்ல உன்னை நாடு கடத்திடுவோம்னு சொன்ன உடனே புத்தர் என்ன பண்றாங்க, நீ எதுவுமே பண்ண வேணாப்பா, நானே எதுக்கடா இந்த மக்கள் பூரா விட்டு சொத்துக்கு இவ்வளவு ஆசைப்படுறான், இவனுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு தேடுறான்னு சொல்லி அவர் சன்னியாசி மாதிரி அவர் துறவரம் எடுத்து வெளியே போயிடறாங்க. அப்ப புத்தருடைய துறவத்திற்கு ஒரு காரணம். என்ன காரணம்னா 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சண்டைக்கு என்ன காரணம்? பற்று. இது எனக்கு வேணும், ஆசைப்படுறது தவறுன்னு புத்தர் சொல்லவே இல்லை. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, புத்தர் ஆசைப்படக்கூடாது, பொய் அப்படி புத்தர் எங்கேயும் சொல்லல. ஆசை வேறு, பற்று வேறு. இன்னைக்கு ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்றவன் ஆசிட் ஊத்துறான்? பற்று. ஒரு பையன் ஃபோன் பண்ணும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் எங்கேஜ் ஆகுது, அவனுக்கு என்ன ஆகுது? யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்த, எவன்கிட்ட நீ பேசிட்டு இருந்த, ஏன்னா அது என்னுடையது, அந்த பொண்ணு என்கிட்ட மட்டும் தான் பேசணும், அது பேர் பற்று. நான் ஃபோன் பண்ணேன், பிஸியா இருந்தீங்களாமா, நீங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன் அப்படி நம்ம பழகிருக்கிறோமா? இல்லைங்களா தம்பி, இப்போ நான் நேர்மையா பத்தி சொல்றீங்க. சரி, இப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃபோன் பண்ண உடனே என்ன செய்யணும், யார்கிட்ட பேசியிருந்தாலும். சில புருஷர்கள் கூட அப்படிதான் இருக்கிறீங்க. கேட்டி எப்படி நேரடி பேசுறேன் சரி பொண்டாடி எப்படி கத்துறது, அந்த அம்மா கிச்சன் வந்துருப்பாங்க, இல்ல வீட்டுல அம்மா பேசிப்பாங்க, எடுத்த உடனே யார்ட்டமா பேசிட்டீங்க, போன் பிஸியா இருந்துச்சு அப்படின்னா கேட்க மாட்டாங்கம்மா. நல்ல புருஷமா புருஷன் சரியா? அப்படிதான் நம்ம வீட்டுல நம்ம பழகி இருக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பற்றை கேள்வி. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த 2 மீது கொஞ்சம் சைலன்ஸ். ஓகே, நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாமா? எடுக்காம வேணாமா? இல்லமா? ஓகே, அப்போ ஒரு நிமிஷம் 12 மணிக்கு ஒரு குட்டிடா. இன்னைக்கு கிரிமினல் நடவடிக்கைகளுக்கான காரணம் ஆசை, ஒரு போதை சத்தா அது இன்னும் எனக்கு வேணும். ஒரு பொண்ணுக்கு போய் முத்தம் கொடுத்தா அந்த முத்தம் வேண்டிட்டே இருக்கும். எனக்கு அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அப்படியே